தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் நாம் மேச ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்போது பார்க்கலாம். மேச ராசியில் அஸ்வினி 1 முதல் 4 பாதங்கள், பரணி 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் கார்த்திகை 1ஆம் பாதம் மட்டும் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும். மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். உங்களின் ஜென்ம ராசிக்கு 2வது இடமான தனம் மற்றும் வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அவர் அங்கு இருந்து உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். குரு பகவானிற்கு 5, 7 மற்றும் 9 என 3 பார்வைகள் உண்டு. உங்களின் ஜென்ம ராசிக்கு குரு பகவான் ஆனவர் பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் வருவதால் மகாதன யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தர இருக்கிறார். குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 6வது இடத்தையும், 7வது பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 8வது இடத்தையும் மற்றும் 9வது பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இந்த 3 ஸ்தானங்களுமே பணவரவு ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படும். அதனால் பல வழிகளில் பணம் கொட்டும், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், பொன் பொருள் ஆடை சேர்க்கை நிகழும். ஒரு சிலர் விலையுயர்ந்த கார் மற்றும் வீடு ஆகியவை வாங்குவீர்கள். தங்கத்தில் முதலீடு அதிகமாக செய்வீர்கள். இதனால் வரை சொந்த வீடு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு சொந்த வீடு அமையும். கடந்த 2 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அடுத்த வரும் 1 வருட காலம் பொற்காலம்தான். இதற்கு முன்னதாக உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்ப வரும். கடந்த 2 வருடமாக பணவரவில் கஷ்டங்கள் பட்டு கொண்டிருந்த நீங்கள் இப்போது பணத்தை வைத்து எப்படி செலவு செய்வது என்று யோசிப்பீர்கள். ஆகஸ்ட் முதல் நவம்பர் 2024 வரை சொத்து மற்றும் வீடு வாங்குவதற்கு சிறந்த காலமாகும். மேலும் கடந்த காலங்களில் உங்களின் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு இந்த காலத்தில் இரட்டிப்பு லாபமாக உங்களுக்கு திரும்பி வரும். திருமண வயதில் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அமையும். சுப செலவுகள் உண்டாகும். 2ஆம் திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் 2ஆம் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ராகு பகவான் மீனத்தில் இருப்பதால் உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பதுடன் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மேலும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்களின் 8ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும். எனவே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் புறம் பேசாதீர்கள். மேசராசிக்காரர்களுக்கு நீதிமன்றத்தில் உள்ள சிவில் வழக்குகளில் வெற்றி காண்பார்கள். தந்தை வழி சொத்துக்கள் அவருக்கு கிடைக்கும். மேலும் முன்கோபத்தை தவிர்ப்பதால் இந்த காலத்தில் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் சேமிப்பு இல்லையே என்ற கவலை உங்கள் மனதுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். கவலையை விட்டுவிட்டு இந்த வருடத்தில் உங்களுக்கு பணம் அதிகமாக வரும். அதை எப்படி சேமிப்பது என்று யோசியுங்கள். தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்யுங்கள். இடம் வாங்குங்கள். விவசாய நிலம் வாங்குங்கள். உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். அடுத்தவரின் குடும்ப விஷயத்தில் எக்காரணத்தை முன்னிட்டும் உங்கள் தலையீடு இருக்கவே கூடாது. இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் அடுத்தவரிடம் அமைதியாக இருந்து தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள்.
கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் சரியாக இல்லை என்றாலும் அதனால் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் இந்த காலத்தில் வெற்றி காண்பீர்கள். தொழில்கள் சிறக்கும். தொழில்களில் சிறந்த லாபம் அடைவார்கள். குறிப்பாக காய்கறிகள் வியாபாரம், பால் வியாபாரம், மளிகை வியாபாரம், அரிசி வியாபாரம், கட்டுமான பொருட்கள் வியாபாரம், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் போன்ற தொழில்கள் செய்யும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல லாபம் அடைவார்கள். வெளிநாட்டில் இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் PR கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வெளிநாட்டில் ஒரு சிலர் வீடு வாங்குவார்கள். வெளிநாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர தொழிலும் அமையும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் நீங்கள் எதை தொற்றாலும் வெற்றிதான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எந்த காரியத்தை செய்தாலும் அதை தைரியத்துடனும் முழு மனதுடனும் செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கே. சகோதர சகோதரிகளிடையே ஒற்றுமை நிலவும். மேலும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடைபெறும். நண்பர்கள் மற்றும் பொதுமக்களிடமே வீண் விவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு உங்களுடைய அலுவலகங்களில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி காண்பார்கள். மேலும் அரசு போட்டித் தேர்வுகளான TNPSC, TRB, பேங்க் எக்ஸாம்களிலும் காண்பார்கள். நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகும் மாணவர்கள் இந்த வருடம் நீட் தேர்வில் அருமையாக வெற்றி பெற்று அவர்கள் விரும்பிய கல்லூரியில் மருத்துவம் பயில்வார்கள். மேசராசி நண்பர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரையில் சிவ வழிபாடு செய்வதுடன் தினமும் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது அவர்களுக்கு பல்வேறு வெற்றிகளை தரும். இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக.